போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு, தனசேகர் போன்றவர்கள் நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரி இது பெரம்பூர்ல பேர் அன்பூர். இதுல மக்களுக்கு இத மாதிரி அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. இவர்களை போல நல்லவர்கள், வல்லவர்கள், எளியவர்களை அணுகி அவர்களுக்கு தானம் செய்வது, சேவை செய்வது பாராட்டுக்குரியது. அதனால் இந்த இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த பள்ளி, காந்திஜி பேர்ல பள்ளி நடத்துவதும், இந்த பாமர மக்களுக்கு உதவி செய்வதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆக தமிழ்நாட்டுல குடிக்க வேண்டாம், படிக்கணும் அப்படின்றத அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மகன் உத்தம் சந்த் என்கிற நான் 76வது குடியரசு தின விழாவுக்கு முதல் நல்வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும். இந்த குடியரசு தினமும் சுதந்திர தினமும் இரண்டும் நாங்கள் வருஷம் வருஷம் கொண்டாடி இருக்கிறோம். ஒரு 10 வருஷமா இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த பார்க்கில் கொடியேற்றி ஆப்போசிட்ல நல்ல திட்டங்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்னதானம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த தடவை நம்ம குடியரசு தினத்துக்கு கவர்னர், புதுச்சேரி கவர்னரும் தெலுங்கனா கவர்னரும் அவங்களை போய் நான் அழைத்தேன். இந்த குடியரசு தினத்துக்கு இங்க வர வேண்டும், பெரம்பூருக்கு நீங்க கொடி ஏற்றணும்னு சொல்லி ஒன்னும் ஒரே வாட்டி முதல் தடவை பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுத்த நோட்டீஸ் உடனே வரேன் அப்படின்ட்டாங்க. இங்க அவங்க கொடி ஏற்றுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பாக்கியம் கொடுத்திருக்கு. இந்த பெரம்பூர் மக்களுக்கும் ரொம்ப பாக்கியமா இருக்கு. இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரவீன்ஜி, ராஜகோபால், மோகன்ஜி, தனசேகர்ஜி, இவங்க ஒத்துழைப்பு தான். நான் ஒண்ணுமே காரணம் இல்லை, இவங்க தான் காரணம். இவங்கனாலதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வருஷத்துக்கு 2 தடவை கண்டிப்பா நடக்கும். வணக்கம். அனைவருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த பெரம்பூர் பகுதியில, வீனஸ் பகுதியில வருடந்தோறும் குடியரசு தின விழாவும் சுதந்திர தின விழாவும் சீரும் சிறப்புமாக ஏற்றமிகு குடியரசு தின விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எங்கள் அழைப்பை ஏற்று மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கு வந்து கொடியேற்றி வைத்து விழாவினை சிறப்பித்ததற்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உத்தம்ஜி அவரை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. எம்ஜிஆருடைய பாடல் வரிகள் தான் இந்த இடத்துல ஞாபகத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவர் பல விஷயங்கள் இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜெயின் கம்யூனிட்டி சார்பில் நலத்திட்ட உதவிகள் மட்டும் இல்லாம மருத்துவமனைகள், டயாலிசிஸ் சென்டர், அது மட்டும் இல்லாம பல கல்விக்கு உதவுகிறார். இந்த வருஷம் இவரை பத்தி நான் சொல்லணும்னா சொன்ன மாதிரி ஒரு எம்ஜிஆர் பாடல் தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார் என்ற மாதிரி எம்ஜிஆர் வரிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது உத்தம் சந்த் கட்டாரியா. வாழும் எம்ஜிஆர்னே சொல்லலாம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் தொலைபேசியில் அழைத்து, அது இரவு 12 மணியாக இருக்கட்டும், 1 மணியாக இருக்கட்டும், எப்போது அழைத்து, ஜி நம்ம பகுதியில இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு வழங்கலாமா ஜி, செய்யலாமா ஜி, அன்னதானம் வழங்கலாமா ஜி, உடனே அவர் வாயிலிருந்து வர வார்த்தை எப்போ என்ன பண்ணணும், நான் எப்போ வரணும், என்ன கொடுக்கணும் தான். இன்னி வரையுமே எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு சொன்னதே கிடையாது. அவர் இந்த குளத்தூருக்கு கிடைத்தது, இந்த குளத்தூர் பெரம்பூர் வாழ் வீரஸ் வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர். அவர் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லும் பகலும் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். இவரை பார்க்கும் போதுதான் யோசிப்பேன், இவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் எவ்வளவோ சேர்த்து வச்சு எடுத்துட்டு போலாம். ஒவ்வொரு முறை கேட்பேன், அப்ப சொல்லுவாரு, ஜி இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறதுனால தான் ஜி நான் ஒரு வேளை சாப்பிடுறேன் ஜின்னுவாரு. அது எனக்கு உருக்கமா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும், கேட்கும் பொழுது ரொம்ப இதுவா இருக்கும். இவங்களுக்கு கொடுக்குற அன்னதானம் தான் என்ன இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்குன்னு. அப்படி ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் தான் நமது உத்தம் சந்த் கட்டாரியா. அவருடைய சார்ந்த அவர் குடும்பம் அனைவருமே ரொம்ப இனிமையானவர்கள். மரியாதைனா என்னவென்று அவர்கள் குடும்பத்திடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேரன்ல இருந்து, அவன் மகன்ல இருந்து, அவருடைய மருமகன்ல இருந்து எல்லாருமே உயர்ந்த எண்ணமும் நேர்கொண்ட பார்வையும் நன்னடத்தையுமாக வளர்க்கப்பட்டவர்கள். ரொம்ப அருமையானவர்கள். உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் மேலும் இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் வழங்கணும்ன்றதை நான் வேண்டிக்கிறேன். கடவுள் கிட்ட அவர் 100 வருஷம் நல்லா இருந்து இந்த மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகள் வழங்கணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் ஜி. என்னைக்கும் அந்த விஷயத்த மறக்காம பண்ணுங்க மக்களுக்காக. எப்பவுமே இது நாங்க பண்ணல, இது அவர் போட்ட விதை. அந்த விதையில வளர்ந்திருக்க விருச்சம் தான் நாங்க. அவர் ஆலமரம். அவரோட தன்னடக்கம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த விழாவுக்கு காரணமே அவர் தானா? என்ன சொல்லிட்டாரா எங்களாலதான் விழா நடக்குது? கண்டிப்பா கிடையாது. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது மாதிரி உத்தம் சந்த் கட்டாரியா இன்றி இந்த விழா நடக்கவே நடக்காது. இதுதான் உண்மை. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.